குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லேடிஸ் தான் ஏற்றுவாங்க. இப்போ லேடிஸே ஏற்ற வச்சிடலாம் இல்லையா? நம்மளுக்கு எதுக்கு அந்த கஷ்டம்ன்றீங்களா? ரைட்டு, ஓகே. குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வச்ச அடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் மிகுந்த நன்றி. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சார்பாக ஒரு பாராட்டுகள் கொடுத்துடலாமா? தேங்க்யூ. ஸோ அடுத்த இது வந்து வரவேற்புரைனாலே வந்து நம்ம ஹெட்மாஸ்டர் சார், அவர் பேர் என்னங்க டக்குன்னு வாயில் வரும்? ஹெச்ஆர் சார், ஹெட்மாஸ்டர்னு சொல்லிட்டேன். ரைட், ஓகே. தினேஷ் சொல்லிட்டே இருந்தா அப்படியே ஒட்டிக்கிச்சு எனக்கு. தினேஷ் மேலே பழிய போட்டுடலாம். ஓகே, வரவேற்புரை வழங்க கவிதை மன்னன் நமது கடையின் மனிதவளத்துறை மேலாளர் சண்முகவேல் அவர்களை வரவேற்கிறேன். வாங்க. பிறர்வாடா பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று நமது மலைக்கோட்டை மாநகரமாம் திருச்சி போத்தீஸின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த துவக்க விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்த வருகை புரியும் தாகம் கொண்ட என் இதயத்தில் விழுந்த ஒற்றை மலைத்துளி நீ திரு முருகேஷ் நிர்வாக இயக்குனர் அவர்களே, எம் இதயவாணின் உதய நிலவாக வீற்றிருக்கும் திரு சந்தர் சார் அவர்களே, உலக மொழிகளில் எழுதப்படாத புத்தகம் நீ, உன்னை படித்துணர முடியாமல் பரிதவித்து நின்றிருக்கும் வாசக நான், போத்தீஸின் பொது மேலாளர் திரு முத்துக்குமரன் அவர்களே, நீ பாடமாக இருந்தால் நான் மாணவனாக படிப்பேன் நித்தமும் ஆர்வத்தோடு திரு நாராயணமூர்த்தி மற்றும் கணக்கியல் நிபுணர்களே, எந்தன் கவிதை புத்தகத்தில் முதலிடம் பிடித்த கவிதைகளே, மீடியா அட்மின் மற்றும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அவர்களே, உலகில் பல அதிசயங்கள் நிகழ்கின்றன. ஆனால் உங்களைப் போல் நடமாடும் அதிசயத்தை நான் கண்டதும் இல்லை, காணப்போவதும் இல்லை. உலக அதிசயங்களாம் கொள்முதல் மேலாளர்களே, நந்தவனத்தில் பூத்திருக்கும் பூக்களைப் போல போத்தீஸ் எனும் பிருந்தாவனத்தில் மலர்ந்து பிரகாசிக்கும் சூப்பர்வைசர் அவர்களே, ரகசியமாய் ராத்திரியில் பூத்து விடியலில் மலரும் பூக்களே, பனித்துளிகளாம் வாடிக்கையாளர் சேவகர்களே, பல வண்ணங்கள் மலர்களுக்கு அழகு, நல் எண்ணங்கள் உங்களுக்கு அழகு கேஷியர் மற்றும் பில்லிங் ஸ்டாப் அவர்களே, எண்ணிலா விண்மீன்கள் மின்னும் வானில் மயக்கும்போர் நிலவு போல் வீற்றிருக்கும் விற்பனையாளர்களே, குளிர் தென்றல் காற்றில் நிலவு இளைப்பாரும் நிலவின் அழகில் கவித்துளி வழிந்தோடும் அன்பான இதயங்கள், உங்கள் வருகையால் இந்நிகழ்ச்சி பாதுகாப்பாக நடைபெறும் செக்யூரிட்டி மற்றும் ஃபயர் சேஃப்டி அவர்களே, உங்கள் விரல் பட ஒரு விதை விதைத்தால் போதும் பாலைவனமும் பூஞ்சோலையாகும் பார்க்கிங் மற்றும் குடோன் டிரைவர்ஸ் அவர்களே, முட்களின் நடுவேதான் வாழ்கிறது, இருப்பினும் அது ஒருபோதும் முகம் சுளிப்பதில்லை ரோஜா வனங்களாம் தூய்மை பணியாளர்களே, விண்மீன்கள் எல்லாம் அசந்து போய் நிற்கிறது பூமியின் நிலவு நீங்கள் என்பதால் மெயின்டெனன்ஸ் இபி மற்றும் ஆர்ஓ டீம் அவர்களே,
மேகத்தில் பிறந்து காற்றில் சரிந்து கடலில் தவழ்ந்திடும் மலைத்துளிகளாம். நேர காப்பாளர்களே, நித்தம் ஒரு கவிதையாய் நீ ஜனனமாகிறாய், புத்தம்புது புன்னகையால் நான் கவிஞனாகிறேன். பேக்கிங் மற்றும் பாசிங் ஸ்டாப் அவர்களே, எனதருகில் இல்லாவிட்டாலும் எனக்குள் இருப்பது நீங்கள் மட்டும்தான். குடவுன் ஸ்டாப் அவர்களே, என் இதயத்தை எத்தனையோ தென்றல்கள் வருடி போயிருக்கின, உங்கள் சுவாச காற்று மட்டுமே என் தென்றலாகிவிட்டது. கஸ்டமர் வாடிக்கையாளர் அவர்களே, இரவின் மடியில் நிலவு, இரவின் மடியில் நிலவு, பகலின் மடியில் சூரியன், கடலின் மடியில் மீன்கள், நட்பின் மடியில் நாம் ஆவோம். ஸோ போத்தீஸின் அனைத்து ஊழியர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. எல்லாரையும் கவர் பண்ணிட்டாரா? யாரையும் விட்டுறக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பணியில் வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறது நம்ம சண்முகவேல் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஏதோ புக்கு கிக்குனாரு, என்னை பற்றி சரியாக புரிஞ்சிக்க முடியல, அதானே? அதை தானே அப்படி சொல்கிறீங்க? தெரியுது. என்னையாச்சும் பரவாயில்ல, படிக்க தான் முடியல, அவங்களாம் அதிசய பிறவி அப்படின்ட்டாரு கொள்முதல் மேலாளர்கள்லாம். புரிஞ்சதில்லை உங்களுக்கு? ஓகே தானே? ரைட், ஓகே. அவங்களுக்கு ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கலை நிகழ்ச்சிகளுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த வாட்டி நம்ம பர்ஃபார்மன்ஸும் கூட சேர்ந்து நம்ம போத்தீஸ் எம்ப்ளாயிஸ் தான் எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நம்ம கூட நம்மளோட வெண்டர் வந்து ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டான்ஸ் கிளப் வச்சுருக்காங்க, டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரீமர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம், அதுக்கப்புறம் நம்மளோட நிகழ்ச்சியும் கலந்துருக்கும். ஸோ கடகடன்னு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைம் அநேகமாக 8:35. மெதுவாக மெதுவாக மெதுவாக. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அது ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு சாமி பாட்டை போட்டு ஆரம்பிப்பாங்கல்ல, நல்ல நல்ல சாமி பாட்டு அது. ஓகே, அது என்னது, என்ன படம் அது? புஷ்பா. ரைட்டு, நல்ல வேலை. இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு போடல. வெரி குட், செம்மையா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போது அதுக்கு அடுத்து செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போத்தீஸ் அவங்களோட தானே. இந்த இது லிஸ்ட் யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கா? பத்திரமா வச்சுருங்க. நெக்ஸ்ட் பவானி தானே. பவானி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பவானி ரெடியாக இருக்கீங்களாம்மா? வாங்கம்மா. ஸோ பவானி வந்து நம்மளுடைய சேல்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ சொல்ல போகிறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லிடுறீங்களா? அப்படியே மைக்கில் சொல்லிடுறீங்களா? சரி, சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக என்னன்னு கேளுங்க. ஓகேவா? ரைட்.
வேற ஏதோ ஒரு பாட்டு ட்ரை பண்ணீங்கல்ல, அந்த பாட்டு கூட நல்லா இருந்துச்சு. சரி, இந்த வாட்டி உங்களை வச்சு நிகழ்ச்சி பண்ணணுன்ட்டு பண்ணியாச்சு. பவானி, உன்னர் பவானி ரொம்ப மும்முரமாக பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கஸ்டமர் இதில் இருக்காங்களே சர்வீஸில், அவங்க பாவம், அவங்களால இந்த வாட்டி பங்கேற்க முடியல. அடுத்த வாட்டி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சரியா? சூப்பராக பாருங்க. நல்லா பண்ணாங்களா? பாவம் பிள்ளை பயந்து போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தா மயக்கம் போட்டு விழுந்துருப்பா அப்படி. பரவாயில்ல, வெரி குட். சரிம்மா, ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம கூட வந்து பாடுறதுக்கு குணா அண்ட் வீரமணி இருக்காங்க. ப்ளீஸ் வாங்க, ஸ்டேஜ்க்கு வாங்க. ஆனால் இந்த பாட்டு வந்து அவங்க மட்டும் இல்லை, இந்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீட்டிங் வந்து சகஜமாகணும்னு வச்சுக்கோங்க. சகஜமாகணும்னா நம்ம வந்து எல்லாருமே கொஞ்சம் பங்கேற்கணும். ஸோ நம்ம ஆட்கள் எல்லாமே எல்லாம் பார்ட்டிசிபேட்டிவ் டைப்னு தெரியும் எனக்கு. என்னது என்னம்மா மைக் கொடுத்தா நீங்க பாடிடுவேன்றீங்க அதானே? ரைட்டு. காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். அவிலை தட்டு துள்ளி கட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். அவிலை தட்டு துள்ளி கட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குயிலும் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவிலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். சத்தம் பத்தவே இல்லை. ஆக்சுவலா இந்த பக்கம் யாரும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அடுத்து இந்த பக்கம் வரும். இங்க யாராவது ஒழுங்கா பாடுறாங்களா பார்ப்போம். பாடுங்களா? எல்லாம் சுட்டு தள்ளு. புதுசா இப்போ பிறந்த முங்க என்னை கொள்ளடாடோய். பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நெல்லு டாடோய். ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூல பத்த வச்சு காயலாம். கை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை, பொங்க பாடு வெள்ளம் போட பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடத்தான். கவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். சந்தோஷ வெப்பத்திலே இந்த பக்கம் சூப்பர். வாழ்க போத்திஸ். பந்தம் என்ன சொந்தம் என்ன, போனால் என்ன வந்தால் என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே என் உசுர கூட தாரே, என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிலமும் பின்ன பாரு.
பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் இட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சமில்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சமில்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். டேய் இருடா, பாட்டு முடியலடா, இருங்கடா. அட லைட்டா டான்ஸ் ஆடு. பூச்செறிதல் நடக்கும்போது எங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் கொஞ்சம் பேர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கூட அதிகம் வராது, கிரவுண்ட் ஃப்ளோர் பக்கம் போயிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு 15-20 பேர் திடீர்னு எந்திரிச்சு சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பாவம் எங்க சின்ன சண்முகவேல் பாத்தீங்கல்ல, இப்போ லேட்டா வந்தவங்க பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்கப்பா. சின்ன இதயம் போய் அம்மா சாமி ஆடாதம்மா, கஸ்டமர் போயிட போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆடுறவங்கலாம் யாரும் நோட் பண்ணி வச்சிருக்காரு, 15 பேர் வச்சிருப்பாரு. அப்படியே ரவுண்ட்ஸ் அவங்க பக்கமே போயிட்டு இருப்பாரு, சாமி வராம. அந்த மாதிரி ஆடிட்டாரு. சூப்பரா ஆடினீங்க. அடுத்து நிஜமா நம்ம டான்ஸ்னா நம்ம கடையோட வந்து ஒரு 2 டூயோ இருக்காங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ வாங்க, ஆண்டனி அண்ட் செல்லப்பாண்டி எங்க இருக்கிறீர்கள்? வாங்க. என்னடா சவுண்ட் எங்க வருது? மேக்கப் போதுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாதி காலி, காஸ்மெட்டிக்ஸ்ல 4th ஃப்ளோர்ல காலி, எல்லாம் காலி. ரைட். ஸோ அவங்ககிட்ட ஸ்டேஜை விட்டுட்டு நம்ம நகர்ந்துக்கலாம். சென்னை செந்தமிழ் மறந்தேன் முன்னாலே, சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன். கேரள நாட்டு கிளியே நீ சொல்லு வசியம் வைத்தாயோ, சென்னை செந்தமிழ் மறந்தேன் முன்னாலே. கவலையின்றி கண்மூடி கிடந்தோம், தோம் தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் என் கண்களிலே, எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. அலைகளை பிடித்துக் கொண்டு அலைகளை அடைத்தவர் யாரும் இல்லை. தனிமையில்
ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு நிமிஷம் இங்க வா. டேய் இங்க வா. எதுக்கு இப்போ இதை யார் க்ளீன் பண்ணுவா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அழகா பூ போட்டு விட்டுருப்பேன். வேற யாரும் பூ போட மாட்டாங்கன்னு தெரியும் போல இருக்கு, அதான் அவங்களே கொண்டு வந்து போட்டுக்கிட்டாங்க. அவரோட ஏற்பாடா? கடைசி டச்சு அது. அது பார்த்தீங்கன்னா டான்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நுணுக்கமான ஒரு டான்ஸ் வந்து பெல்லி டான்ஸ். அது வந்து பெல்லி டான்ஸ் வந்து அரபில் இருந்து கூப்பிடணும், அதெல்லாம் கூப்பிட முடியாது. அதனால நாங்கள் 2 பெல்லி டான்சர்ஸ் கூப்பிட்டுருக்கோம். சூப்பராக ஆனாங்களா? ஸோ நல்லா கைத்தட்டலாமா? தேங்க்யூப்பா. ரைட். ஸோ இந்த அரபி குத்து அது இதுன்னு ஏற்கனவே இவன் ஆடினதில் அங்கங்கே எங்கெங்கே வீக்காக இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு நம்ம அடுத்து ஒரு சாங்கு, அதுக்கப்புறமா ஒரு டான்ஸ் வேணால் போகலாம், சரிங்களா? ஸோ அடுத்து இது வந்து நம்மளுடைய விமல். என்ன பாட்டுப்பா? வாப்பா. அப்படி தான் வருவியா நீயும்? ஐயோ 2 பேரும் கேட்கவே மாட்டாங்க. ஹலோ. ஜாலியா ஜிம்கானா ஜிம்கானா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தம்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா. ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தம்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா. யார் எங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாம ஒதுங்கி போவாண்டா. அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா. ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா. ராசம்மா ஏ ராசம்மா கேக்குதா எங்கானா. ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா. ராசம்மா ஏ ராசம்மா சொன்னது சரிதானா? சரிதானா? சரிதான்ப்பா. ஜாலியா ஜிம்கானா. ரொம்ப தயங்கி நிக்கிறிய, ரொம்ப பார்த்து ஓடுறிய. ஐயோ அண்ணனிய குறைச்சி எடை போட்டு பாக்குறிய. சும்மா வயிட்ட காட்டணுண்டா நண்பா, மோதி பாக்கணுண்டா நண்பா. எவன் வந்தாலும் அலற விட்டு கெத்த காட்டணுண்டா. கையில தான் நீ புடிச்சாலே பிரச்சனை தீராதே, தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே. ஊருக்கு தான் நீ பயந்தாலே வேலைக்கு ஆகாதே, யாருக்குமே நீ அடங்காத வெற்றிய விடாதே. புலம்புறவன் தமாசு, எதிர்த்து நின்னா நீ மாசு. மனசில் ஒண்ணு நினைச்சா அது நடத்தணும் நண்பா. கன்ஃபார்ம் ஒரு முறை தான் தொட்டாலே மேல கைய வச்சாலே திருப்பி அதை கொடுத்தாட பீஸ்ட் நீ தாண்டா. ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா. ராசம்மா ஏ ராசம்மா சொன்னது சரிதானா. ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா. ராசம்மா ஏ ராசம்மா சொன்னது சரிதானா. சரிதானா? சரிதான்ப்பா. ஜாலியா ஜிம்கானா. ஜாலியா ஜிம்கானா. இன்னும் டைம் இருக்கா? அடுத்த பாட்டு வந்து இந்த பாட்டு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சேன்னு கவலையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சூப்பராக இருந்துச்சா? ஸோ விமலுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அடுத்து வந்து ஸ்டேஜை தகர்த்து எரிய ட்ரீமர்ஸ் டீம் ரெடியாக இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம், சரியா? ட்ரீமர்ஸ் டீம் ரெடிங்களா? 2, 1.
வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அடியே அடியே என் குட்டி பட்டாசே தனியே தனியே வந்து விட்டு வெலாசே உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே கண்ணால் தீவி சாதடி சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா வருகிற ஆவணி நான் விட்டில் சொல்லவா இடைவெளியே நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா மனக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ சிரிச்சா சிந்திடும் சிந்தேனி மொரச்சா கீரிடும் கண்ணாடி உடம்பா சக்கர வள்ளி நீ வயசில் மின்னுற அள்ளி நீ அருகில் பக்கமா வர வெக்கமா அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி செல்லமா உனக்குற முத்தம்மா மனசுல என்ன சத்தம்மா வெளியாத சொல்லம்மா உசுரலிங்க யுத்தம் அடி கள்ளி நெஞ்ச கிள்ளி என்ன தள்ளி வைக்கலாமா கொஞ்சம் சொல்லு உன்னை அள்ளி கொள்ள கிள்ளி போல துள்ளி வருவேன் திட்டி திட்டி சேர்ந்துக்கலாம் ஒட்டி ஒட்டி கட்டிக்கலாம் நெத்தி பொட்ட மாத்திக்கலாம் 10 பிள்ளை பெத்துக்கலாம் விட்டு விட்டு மோதிக்கலாம் தொட்டு தொட்டு தேடிக்கலாம் விட்ட குறைய தொட்ட குறைய மத்தபடி தன்னா சத்தம்மா வெளியாத சொல்லம்மா உசுரலிங்க யுத்தம் அடி கள்ளி நெஞ்ச கிள்ளி என்ன தள்ளி வைக்கலாமா கொஞ்சம் சொல்லு உன்னை அள்ளி கொள்ள கிள்ளி போல துள்ளி சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா வருகிற ஆவணி நான் விட்டில் சொல்லவா இடைவெளியே நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா மனக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ சிரிச்சா சிந்திடும் சிந்தேனி மொரச்சா கீரிடும் கண்ணாடி உடம்பா சக்கர வள்ளி நீ வயசில் மின்னுற அள்ளி நீ அருகில் பக்கமா வர வெக்கமா அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி செல்லம்மா உனக்குற மொத்தம்மா மனசுல என்ன சத்தம்மா வெளியாத சொல்லம்மா உசுரலிங்க யுத்தம்மா
சூப்பர்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஸோ உங்களுக்கு பலத்த ஒரு பாராட்டுகள், கைத்தட்டல்கள். ஸோ இப்போ நம்ம கூட இப்போ கொஞ்சம் ஹார்ட் பீட் எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு எக்ஸாம் பயம் வரும்ல, அந்த மாதிரி. ஏன்னா எம்டி சார் வந்திருக்காங்க இப்போ தான். ஸோ உங்களை என்ன சொல்லுவாங்க, வரவேற்கிறதுக்கு முன்னாடி 2 லைன் பேசிக்கிறேன். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், மறந்துடுச்சு சார். ஒரு நிமிஷம் இதை பிடிங்களேன், கை லைட்டாக நடுங்குது. ஓகே. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா, நம்மளுக்கு எல்லாமா இருந்து நம்மளை வழி நடத்தி போயிட்டு இருக்க முருகேஷ் ஐயா நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. முருகேஷ் சார், வெல்கம் சார். வாங்க சார். அவரை வரவேற்கும் போது வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அன்போட உச்சத்துக்கு போய் உயிர் கொத்த வேணா அவர்கிட்ட கொடுக்கலாம், பட் அதை வெளியில் எடுக்க முடியாது. அதனால நம்ம மலர் கொத்தை கொடுத்து அவரை வரவேற்போம். வாங்க சண்முகம், வெல்கம் சார். சார், ஒரு உங்களை வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோங்க சார். இந்த காஃபி, ஆமாங்க சார், காஃபி வித் கரன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார். காஃபி வித் கரண், அந்த காஃபியில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி, அது மாதிரி ஒரு 5-10 கேள்வி மட்டுங்க சார். ரொம்ப சிம்பிளான கேள்வி. எல்லாத்தையும் நான் தான் கேள்வி கேட்குறது. எப்பயும் இன்னைக்கு என்கிட்ட கேள்வி கேட்க போகிறீங்க. இல்லை, அது ரொம்ப குட்டி குட்டி கேள்வி தாங்க சார். ஜிஎம் சாருக்கு என்ன என் மேலே கோவம்னு தெரியல. சரி, பார்த்துடலாம். சரிங்க சரிங்க சார், கேளுங்க சார். அதுக்கு முன்னாடி சார், வசதியான ஒரு சேர் போட்டுக்கலாமாங்க சார்? இல்லை சார், சும்மா நின்றுட்டு பேசு. இல்லைங்க சார், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க சார் நீங்கள் நின்று. இல்லை சார், அதாவது நின்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் உட்கார வச்சு செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நின்றுட்டே பண்ணிடுவேன் சார். இது நாம வந்து அந்த இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சார், வாய்ப்பு இல்லைங்க சார். அதுக்கு நாம ஒருத்தர் இல்லைங்க சார். ஒன்று கேள்வி ஒன்றும் ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இல்லைங்க சார், ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின் தாங்க சார். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோங்க சார். லைக் 2 ஆப்ஷன். இது வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க சார். கடகடன் நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், நீங்கள் கடகடன் பதில் சொன்னால் போதுங்க சார். அவ்வளோதாங்க சார், ரொம்ப சிம்பிள் தாங்க சார். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இல்லை பிடிச்ச ஹீரோயின் அந்த மாதிரி தாங்க சார் கேள்வி இல்லை, வேற ஒன்றும் கஷ்டமான கேள்வி இல்லைங்க சார். சினிமா விட்டுட்டு வர எதுனாலும் கேளுங்க. சினிமா எனக்கு ஐடியா இல்லை சார். அதில் நான் போகிறதில்ல, சினிமா பார்க்குறதில்ல. அப்படிங்களா? அதனால சொன்னேன். சரிங்க சார். ஐயோ, அதுலேயே ஒரு 3 கொஸ்டின் போயிடுச்சேங்க சார். வேற என்ன சார், சினிமா மாதிரி வேற என்ன கேட்பீங்க? சினிமாக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அது கேட்டு உங்களை ஃப்ரீ ஆக்கிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ், நீங்கள் எங்கேயாச்சும் போகணும்னு போன இடத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எந்த பிளேஸுங்க சார்? இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். ஓகே. இது இந்தியாலையா? எங்கனாலும் சொல்லாங்க சார், எங்கனாலும் சொல்லாங்க சார். எங்கே வேணாலும் சொல்லலாம். எங்களுக்கு தமிழ்நாடு தெரியும் சார். இல்லை இல்லை இல்லை, கரெக்ட் தான். அதான் நான் முதலே சொல்லிட்டேன்ல, வச்சு செய்ய போறாரு அப்படின்னு வச்சு போயிடலான்னு பார்த்தேன். இல்லைங்க சார், நீங்கள் எந்த இடம்னாலும் சொல்லாங்க சார். இப்போ இந்தியாவில் ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் எனக்கு லடாக். ஓகேங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் கண்டிப்பாக கொடைக்கானல் தான். ஓ, சூப்பருங்க சார். ஓகே சார். வேர்ல்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் நியூசிலாண்டு. சூப்பருங்க சார். ரைட். வேறு சார்? சார், அடுத்து கொஞ்சம் இதுங்க சார். டஃப்பான ஆரம்பிங்க சார். ஐயோ, கேள்வி மறந்துருச்சுங்க, இதெல்லாம் எழுதி வச்சோம், அந்த பேப்பரை வேற விட்டு வந்துட்டோம் சார். இது உங்கள் வீட்டில் நீங்கள் யாருக்கு சார் சொல்லலாம், அப்பாக்கா அம்மாக்காங்க சார்? நீங்கள் அப்பா செல்லமா அம்மா செல்லமாங்க சார்? எல்லா பசங்களுமே அம்மா செல்லமாக தான் சார் இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பசங்க 2 பேரில் யாருங்க சார் ரொம்ப செல்ல பையன் சொல்கிறதுனா, அஸ்வந்த் சார் சொல்லுவீங்களா, அம்ரீஷ் சார் சொல்லுவீங்களா சார்? இல்லை சார், பசங்கள் செல்லமாக வரமாட்டான்ல சார் அப்பாவுக்கு, அதனால 2 பேருமே கிடையாது சார். ஃபேக்ட் சார், ஃபேக்ட் சார். கரெக்டுங்க சார். நம்மளை பார்த்தா தள்ளி போயிடுவானுங்க இல்லை சார், பக்கத்தில் வர மாட்டாங்க. சரிங்க சார். இன்னும் ரொம்ப கொஞ்சம் டஃப்பான, இது ஒரு மணி மட்டும் தான் சார் இருக்கல டஃப்பான கொஸ்டின். சமையலில் உங்களுக்கு யாரோட சமையல் சார் பிடிக்கும், அம்மா சமையலா மேடம் சமையலா சார்? இல்லை இல்லை, உலகத்தில் இந்த கேள்விக்கு எல்லாத்தையும் ஒரே பதில் தான், அம்மா சமையல் தான்.
சார் உங்க பதில் சார். உண்மையாதான் உண்மையாதான். சரிங்க சார், இதை வாட்ஸ்அப் மேடம் காமிச்சிடலாங்க சார். அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோ சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டுங்க சார். உங்களுக்கு வந்து 18 கடை நம்மளுக்கு இருக்கு. இப்போ வந்து அதுல நம்ம உங்களோட இதுல வந்து ஒரு 4 பிரான்ச் இருக்குங்க சார். நம்ம திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில். இந்த 4 பிரான்ச்ல எந்த பிரான்ச்சுங்க சார் உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்? நான் சொல்றேன் சார். அதாவது என்னுடைய கண்ட்ரோல்ல 5 பிரான்ச் இருக்கு சார். ஒன்னு விட்டுட்டாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர். சாரி, அந்த பிரான்ச் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்க இருந்து தான் நான் வளர்ந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் சார். வேற சார், கேள்வி கேட்டதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க சார். கேள்வி சார் கேட்டீங்க. சரிங்க சார், முடிஞ்சதா சார்? சார் தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் மறுபடியும் உங்களை கூப்பிடுவோம் சார் நிறைவுரைக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிட்டாய் சேலகட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு அடி பஞ்சி மிட்டாய் சேலகட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சிக்குள்ள நீ வாரியா? ஆஹா ஓஹோ அப்படி போடு. புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு. உன் இடுப்பு கொசுவத்துல சூச்சமும் இருக்கு. நீ நெளிஞ்சி போகையில நெஞ்சில சுளுக்கு கூட வந்து குச்சுக்குள்ள ஒட்டிக்க மாமா. உடலுக்கு சூடு கொஞ்சம் எட்டிக்க மாமா. உன் கண்டு 2 நவா பழம் காய்ச்சி இருக்கு. கொய்யா பழம் மூடி வைக்காத, திங்காம வீணடிக்காத. புள்ள இருக்க போகையில புள்ள வந்து தள்ளி நிக்காத, மனச கிள்ளி வைக்காத. அடியை பஞ்சி மிட்டாய் சேலகட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சிக்குள்ள நீ வாரியா புள்ள? அம்மடியோ எப்பா அடி ஆத்தி. ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா. பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா. மெல்லலாவகமாவோ முதுக தேய்க்கணும் இதமா. மாமா பம்பரைய பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு மூளையில கல்லன போல. நான் ஒத்தையில தான் வருவேன் ஒன்னன பால. அடி மஞ்ச காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்தில காத்திருக்கட்டான், தினமும் காத்திருக்கட்டான். கடவெல்ல சோல சோறு வச்சு காரப்பு வயல் அரைச்சி ஊட்டி விடட்டா, உனக்கு ஊட்டி விடட்டா.
விட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரங்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சிக்குள்ள நீ வாரியா தும்பப்பூவு மல்லு வெட்டி தொடதேரிய எத்தி கட்டி பம்பு பண்ண வார ஊரே பலிவிடுங்க நேரமாச்சே தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாம் ஆடி கலைச்சிருப்பீங்க. நடுவில் நம்மளுக்காக ஒரு கம்பு சுற்றினார் இல்லையா அந்த குழந்தை, வாங்க ஹர்ஷத் வாங்க, மேலே வாங்க மேலே வாங்க வாங்க. இன்னும் சூப்பராக பண்ணீங்க ஹர்ஷத். தேங்க்யூ. ஓகே, வெல்கம். இவங்க நம்ம பானு அவங்களுடைய பையன். ஸோ அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்து ஹர்ஷினி இருக்காங்க. அவங்க அடுத்த சாங் அப்போ நீங்கள் மேலே வாங்க, சும்மா உங்களை இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணி வச்சிடுறேன். ஸோ 2 வீர குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். ஸோ ஹர்ஷினி, ஹர்ஷத், அடுத்த சாங்குக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஓகேவா? ரைட், ஓகே, சரி. ஸோ அடுத்த ஒரு இருப்பா, காது வலிக்குதுடா, டே மெதுவாடா. சரி, அடுத்து ஒரு சாங் இருக்கு, அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் தான் கடற்கடன் முடிச்சிருவோம், டைம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டக்குன்னு வாங்க. அடுத்தபடியாக சாங் வந்து நம்ம ரகுராஜ் வாங்க. கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு. கண்ணோரம் ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு. அன்பால நீ கை சேரு கை சேரு. நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு.
கண்ணோரம் ஏன் கண்ணீர் நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு நிக்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீர் நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. சூப்பர் சூப்பர் ரகுராஜ், வெரி குட், நல்லா பண்ணீங்க. வெரி குட் ரகுராஜ். நம்ம டிரைவர் வேலட் பார்க்கிங் டிரைவராக இருக்கார், சூப்பராக பண்ணீங்க. ஆனால் கொஞ்சம் சோகமாக செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டான்ஸ்க்கு ரெடி ஆகலாம். நான் ஒரு லைட்டாக எல்லாம் ஹார்ட் பீட் கொஞ்சம் குறையணுமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அடுத்து மறுபடியும் இவங்க ஏற்றி விட்டுருவாங்க. 3rd floor பாய்ஸ் வாங்க. கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் சீரும் சீ 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 பூத்தது பூத்தது மனசு அது பூத்தது எதற்காக. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. பூத்தது பூத்தது மனசு அது பூத்தது எதற்காக. ராத்திரி 10 மணிக்கு மாறிக்கு வந்தா அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கண்ணும் கண்ணும் கண் 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 கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் தம் தம் தம். பங்காளியலா அடிச்சு தூக்கலாமா? மேல இருக்கவனா நம்ப நல்லா கத்துக்கோ, கூட இருக்கவனா நட்பா நல்லா வச்சுக்கோ. கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ, காலத்தோட நீயும் ஓட ஒத்துக்கோ. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அலமத்தே ஹபீபோ அலமத்தே ஹபீப் வந்தாலே அலமத்தே ஹபீபோ அலமத்தே ஹபீபோ. மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தாதே. ஹோலி ஹோலி பக்கத்துல சிறு குரங்கோலி ஜாலி ஜாலி பக்கத்துல மயங்குற டோலி காலி காலி மொத்தத்துல அவனும் தான் காலி ஜாலி ஜாலி அடிக்கோழி. அலமத்தே ஹபீபோ அலமத்தே பித்து வந்தாலே
எங்க அடி அடிங்கண்ணே. இந்த வேட்டி வேற கட்டி விட்டாங்க, ஆட வேற முடியல சரியா. அப்பப்போ பயமா இருக்கு, பிடிச்சிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்த சாங்க டூயட், அடுத்த விமல் அண்ட் நம்ம சங்கீதாமா. அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு சங்கீதத்தில் அவங்க பெரிய ஆளாக வருவாங்கன்னு. அவங்க வீட்டில் வச்சுட்டாங்க. வாங்கம்மா, உங்கள் கூட இப்போ இந்த சாங்குக்கும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க, அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை. விமல் ஆடிட்டே முன்னாடி வந்துன்னா அந்த பொண்ணு கட்டையிலே போட்டுருவா டப்புன்னு, பார்த்துக்க. மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. பேக்ல புஷ். ரைட்ல புஷ். காந்த கண்ணலகி லுக்கு விட்டு கிக்கு எத்தும் முத்து பல்லலகி ஜோடி செரவாடி ஆடு. காந்த கண்ணலகா டக்குன்னு கட்டி தூக்கும் முத்து பல்லலகா முத்தம் ஒண்ணு தாடா. உன்னை பார்த்த மண்ண பார்க்கும் சங்கத்தோட லீடர்னா உன்னை பார்த்த பின்னே அதை ரிசைன் பண்ணே. பகலினும் கிட்டரில ஆள் இல்லாம காத்திருந்தேன், உன்னை பல பண்ணதால ட்ரெண்டிங்கான கிளிப்போ சிக்ஸர் குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு 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 குமாரா. குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு 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 குமாரா. காந்த கண்ணலகி லுக்கு விட்டு கிக்கு எத்து முத்து பொல்லலகி ஜோடி சிறவாடி. வெண்ணிலவில் லேண்டு வாங்கி மச்சு வீடு கட்டிக்கிட்டு இன்டர்நெட் இல்லாமலே வாழலாமா. பத்துக்குள்ள பெத்திக்கிட்டு தமிழ் மட்டும் சொல்லு தந்து தனம் தனம் கதை சொல்ல கேட்கலாமா. ஜில்லு ஜில்லு ஜிகரு தண்டா கிட்ட வாடி உன்னை அப்படியே சாப்பிடுவேங்க தாண்டி. எல்லா கில்லாடிதான் தெரியும் மாமா, கேட்காமலே தந்திடுவேன் என்னாமா. பட்டுனு நான் பட்டதுமே கல்யாண நீ கொஞ்சம் நூனஞ்சுக்குள்ள ஜொல்லியான குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு 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 குமாரா. குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு 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 குமாரா. காந்த கண்ணலகி கிக்கு எத்தும் முத்து பல்லலகா முத்தம் பொண்ணு தாடா. உன்னை பார்த்த மண்ணை பார்க்கும் சங்கத்தோட லீடர்னா உன்னை பார்த்த பின்னே அதை ரிசைன் பண்ணே. பகலினும் கிட்டரில ஆள் இல்லாம காத்திருந்தேன், உன்னை பல பண்ணதால ட்ரெண்டிங்கான கிளிப்போ சிக்ஸர் ஆனே. குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு 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 குமாரா. குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு 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 குமாரா. குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு 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 குமாரா. காந்த கண்ணலகி
அந்த குமாரினாங்களே அது நான் இல்லை. எனக்கு வேற பயம். டேய் முடிஞ்சு போச்சுடா பாட்டு, தனியாக ஆடிட்டு இருக்கீங்க. சரி ரைட்டு, அடுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ட்ரீமர்ஸோடது இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நமது கொள்முதல் மேலாளர் நமது அன்சாரி பாய் இருக்காங்க, என்னுடைய சகோதரர். அவர் 2 வார்த்தை பேசணும்னு சொன்னார். இந்த சட்டை இப்போ கலர் இருக்குல்ல, காலையில் போட்டு வரும்போது எல்லாம் கண்ணை மூடிட்டாங்க, அந்த கலரில் எடுத்து கொடுத்துருக்கா அப்படி. ரொம்ப தேங்க்ஸ் பாய். சரி, அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்டாரு, ஸோ அவர்கிட்ட. குட் மார்னிங். ஒரு 5 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான். ஓகே, போதுமா? நிறுத்தியாச்சா? ஓகே 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 ஓகே. அந்த வீடியோ அங்கேயும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க, அவங்களையும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. இப்போது லேடிஸ்லேருந்து யாராவது ஒரே ஒரு ஆள், ஜென்ஸிலேருந்து யாராவது ஒரு ஆள், யாருன்னு யாராவது லேடிஸ்லேருந்து ஒரு ஆள், ஜென்ஸில் யாராவது ஒரு ஆள். லேடிஸ் வந்துட்டாங்க, அப்புறம் ஜென்ஸு யோசனை பண்ணுறீங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சார் அவங்களும் நம்ம ஸ்டாஃப் தான் சார். சார் உங்களுக்கு இன்றைக்கி லக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். காலையில் வரும்போது காலண்டரில் பார்த்தீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி தான். எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும், நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. வாய்ப்பு வந்து எல்லாரையும் எப்பவும் தேடி வரும்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்பை நாம் தான் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். உங்கள் பேருக்கா? கீதாங்க சார். ஓகே கீதா, வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார். ஓகே, வாழ்த்துக்கள். போகலாம். ஓகே சார், கிடைக்க வேண்டியது நீங்களே கெடுத்துட்டீங்க சார். பரவாயில்ல சார், ஒரு 1000 ரூபா வவுச்சர் போட்டுக்கலாம் முடிச்சதுக்கப்புறம். ஓகே சார். அதாவது லாஸ்ட்டு ஒரு 2 இயராக வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணோம். அதுலேயும் கடைசி இயர் வந்து இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப நெருங்கி வந்துட்டோம், ஆனால் நம்மளால் கொண்டாட முடியலை. அதில் எல்லாருக்குமே வந்து பயங்கர மன வருத்தம் இருந்திருக்கும். நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த 2 வருஷம் கொரோனா காலத்தில் நம்ம மீண்டு வருவோமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்தது. நாங்களுமே எல்லாருமே ரொம்ப பயப்பட்டோம். லாஸ்ட் இயர்லாம் வந்து அந்த கடை க்ளோசிங் சொல்லும்போது அடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி வரப்போகிறோம், என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, எப்படி ரன் பண்ண போகிறோன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து பயங்கர டென்ஷனில் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இறைவனுடைய இறைவன் நம்ம யாரையுமே கைவிடலை. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்யூராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஸ்டாஃபையுமே நம்ம வந்து கடவுளில் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம ஜிஎம் சார் தான் வந்து எல்லா வகையிலையுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. ஏன்னா அது போக நம்ம பல இன்னல்களை வந்து கடந்து வந்திருக்கிறோம். நம்ம மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து நாங்கள் உள்பட எல்லாத்துக்குமே இருந்தது. அதனால் ஜிஎம் சார் எங்களை கூப்பிட்டு அடிக்கடி பூஸ்டப் பண்ணுவாப்ல, எந்த ப்ரெஷரும் ஆக வேண்டாம், நம்ம மேலே வந்துடலாம், நம்ம அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம் சார் வந்து பண்ணது தான் வந்து இந்த கேபிஒய். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கேபிஒய்லாம் பண்ணும்போது எங்களுக்குமே கொஞ்சம் டவுட் இருந்தது. எப்படி அப்படின்னா இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சார் நாங்கள் அதை கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த கேபிஒய் வீக்லி டார்கெட்டு எப்போவுமே பசங்க காசு ஓடி தான் சுற்றுறாங்க, இல்லை கிஃப்ட்டு கூப்பன் ஓடி சுற்றுறாங்க. நாங்கள் கூட வெளியே போய் கடையில் 10 ரூபா தான் டீ குடிக்கும். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் போய் வெரைட்டியாக சாப்பிட்றாங்க. என்னடா அப்படின்னு கேட்டோன்னா எல்லோரும் ஒரு கார்டை எடுத்து காமிக்கிறாங்க, கிஃப்ட்டு கூப்பன் கிடச்சிது சார், கிஃப்ட்டு வவுச்சர் கிடச்சிது சார்னு. ஏன்னா அதாவது நம்ம வந்து சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறோம், அதுக்காக நமக்கு கிடைக்கிது. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கொரோனா இதை விட்டு நம்ம அப்பில் வரணும், அதை அந்த மைண்ட் செட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி தான் ஜிஎம் சார் வந்து நமக்காக பல ஸ்கீம்களை வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த கோல்டன் டிக்கெட் ஆகட்டும், வீக்லி டார்கெட்டு எல்லாமே. ஏன்னா இப்போ சார் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, எம்டி சாருமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், இல்லை ஒரு ஓலா கேப்பு புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே அந்த டிரைவருடைய டீட்டெயில் எல்லாமே வரும்.
அந்த ஸ்டார் இருக்கும், ஒரு ரேட்டிங் இருக்கும், அந்த டிரைவர் வந்து ரேட்டிங் இருக்கும், 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும். இப்போ ஹோட்டல்லாம் செலக்ட் பண்ணுறாந்தா 4 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் அந்த ஹோட்டலை செலக்ட் பண்ணுவோம். அதே ஒரு கேபு நம்ம செலக்ட் பண்ணுறாந்தா 4 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் அந்த கேபை ஓகே பண்ணுவோம், இல்லை அந்த ரைடை கூட நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அந்த 4 பாயிண்ட் 3 பாயிண்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ், நம்மளுடைய உபசரிப்பு, அந்த கவனிப்பு இருக்குது. அந்த கவனிப்பு தான் வந்து எப்போவுமே நம்மளை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நம்ம ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னா நமக்கு நம்ம ஹெச்ஆர் சார் தான் ஞாபகம் வரும். ஏன்னா மனுஷன் திங்கக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வர ஒவ்வொரு ஃப்ளோராக கதைனா சாதாரண மாதிரி இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்னலாம் உண்டோ அதை ஃபுல்லாக வீட்டில் இருந்து நைட்டு படிச்சுட்டு காலையில் கரெக்டாக வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், யாரும் கடன் வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, அதில் நீங்கள் விழுந்துடக்கூடாது, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் சொல்லணும் அவங்களுக்கு தேவையில்லை. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நம்மளை ஒவ்வொரு வழியிலையும் உயர்த்திட்டு இருக்கிற நம்ம ஹெச்ஆர் சாரை வந்து நம்ம எப்போவுமே மறக்க முடியாது. அதுக்கும் மேலே அதாவது ஒரு ஊனமுற்றவனை நடக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ஊனமுற்றால் நடக்க வைக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படிம்பா. ஆனால் அதே விஷயத்தை நம்ம ஜிஎம் சார்கிட்ட கேட்டால் அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது, கண்டிப்பாக நடக்க வச்சிடலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா 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 இப்போ இந்த ரூபாயே வந்த உடனே எதுக்கு கொடுத்த அப்படின்னா அதுவுமே ஜிஎம் ஸ்கீம் தான். நம்ம கடையில் சொன்னதை செஞ்சுட்டாலே டப்புன்னு கவர் கொடுத்துருவோம். அப்படி தான் நம்ம ஜிஎம் சார் நம்மளை பழக்கி இருக்கிறாங்க. ஏன்னா நல்ல பல திட்டங்கள், இதை விட இன்னும் சிறந்த திட்டங்கள், அதாவது 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணது போக இன்றைக்கி மெகா கிஃப்டாக ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 3 பேரை செலக்ட் பண்ணி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எந்த நிறுவனத்துலேயும் நம்ம பிரான்ச்சில் பண்ணாத நம்ம சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா உங்ககிட்ட எல்லாமே கேட்டுக்கிறது ஒன்றே என்ன அப்படின்னா நம்ம சாரும் கூட அதை தான் விரும்புவாங்க. வர்ற கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் பண்ணி இந்த கூகுள் ரேட்டிங் இருக்குது, அதில் வந்து இப்போ நம்ம திருச்சி போத்தீஸ் வந்து 4.1 இருக்கிறோம் கூகுள் ரேட்டிங்கில். நம்ம அதை பற்றி இன்னும் கஸ்டமர்கிட்ட நம்ம எடுத்து சொன்னதே கிடையாது, அந்த ஸ்டெப் நம்ம இன்னும் எடுக்கவே இல்லை. இருந்துமே நம்ம வந்து அந்த கூகுள் ரேட்டிங்கில் 4.1 இருக்கிறோம். மற்ற எல்லா பிரான்ச்சையை விட திருச்சி லீடிங்கில் இருக்கிறோம், நம்ம பெருமையாக சொல்லிக்கிடுவோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம 4.1 இருக்கிறோம். நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தெருக்கே விட்டு நம்ம 5 பாயிண்டில் வந்துடலாம், பெரிய விஷயமே நமக்கு கிடையாது. ஓகேவா? ஓகே. அதனால் உங்கள் எல்லாக்கிட்டையுமே கேட்டுக்கிறதுக்கு நம்மளுடைய பெஸ்ட்டு. முன்னாடிலாம் வந்து இந்த சஜெக்ஷன் நோட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு பயங்கரமாக இருக்குது சார். இந்த கேபிஒய் வர்றதுக்கு முன்னாடி சஜெக்ஷன் நோட்டு எடுத்தாலே ஒரு ஃப்ளோரில் டெய்லி 4 கம்ப்ளைண்ட் 5 கம்ப்ளைண்ட் இருக்கும், எல்லா மேனேஜருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போம்லாம் வந்து அந்த சஜெக்ஷன் நோட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது 1-2 கம்ப்ளைண்ட்டு, பாத்ரூம் வசதி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குன்னு தவிர நம்ம ஸ்டாஃபை பற்றி எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இருக்குதில்லை. இதுக்கு 0ன்னு சொல்லலாம் சார். கம்ப்ளைண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேபியோடைய ரிசல்ட்டு தான் இது எல்லாமே. இதே மாதிரி இன்னும் பல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஜிஎம் சாரை கேட்டுக்கிறேன், எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன். அதாவது அதுக்கப்புறம் நம்ம எம்டி சாருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். சார், திருச்சி மலைக்கோட்டை அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு டார்கெட்டு கொடுத்தாலும் எங்கள் மக்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக அதை முடித்து காமிப்போங்கிறத கண்டிப்பாக உறுதியாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய், ரொம்ப சூப்பர், வெரி குட். நான் எழுதி வச்சிருந்த எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் மனசுல இருந்து சொல்லியிருக்காரு. அன்சாரி பாய் வந்து அவர் பேசியே நான் கேட்டதில்லை அது ஆசி. இப்போ எல்லா மீட்டிங் எல்லாமே பண்ணுறது ஃபஸ்ட்டு வாட்டி ஆனுவல் டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் எல்லாருமே நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தப்போ நான் ஒருத்தன் தான் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த ஆனுவல் டே என்னால் மறக்கவே முடியாது, என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது ஆனுவல் டே அது. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் மேனேஜர் வரல. இன்றைக்கி வந்து 2 பேர் தான் இல்லை இங்கே. ஒருத்தர் குப்பண்ணா, அவர் வந்து பர்ச்சேஸ் போயிருக்காரு. இன்னொருத்தர் வந்து நம்ம சிபி, அவர் அவங்க வீட்டில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இது போயிட்டுருக்கு, அதனால அங்கே இருக்கார். என்னால் அந்த ஆனுவல் டே சத்தியமாக என் லைஃப்லேயே வரக்க முடியாது. ஏன்னா அது வந்து இதுக்கு என்னோட ஃபங்க்ஷன் இல்லை, இது என்னோட மட்டும் ஃபங்க்ஷன் இல்லை, வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை, இது நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஒரு சமயத்தில் ஒரு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. டக்மேன்ஸ் லைடர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தில் 5 ஸ்டேஜ் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வந்து அதில் மொதல் ஸ்டேஜ் வந்து ஃபார்மிங். ஒரு கம்பெனியில் எல்லோரும் கூடுறது. ஒரு நிமிஷம் கண்ணா அமைதியாக அங்கே இருக்கணும், ப்ளீஸ் பேசாதீங்கடா, டேய்
ஒரு 2 நிமிஷம் விடுங்க, ஃபோட்டோ அப்புறம் எடுத்துப்பீங்களா? சரியா? டக்மேன்ஸ் லேடரில் 5 ஸ்டேஜ் இருக்குது. அது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மிங், எல்லோரும் ஒன்றா சேர்றது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டாமிங்னுமாங்க. ஸ்டாமிங்னா சண்டை, இடி இடிக்கிற மாதிரி சண்டை தான் செகண்ட் இருக்கும். ஒருத்தர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும்? சண்டை, குழப்பம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நார்மிங். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் தான் பர்ஃபார்மிங். பர்ஃபார்மிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கடைசியில் அட்ஜர்னிங். கூட போகிற எல்லாருமே பெரிய போகிறோம் தான், சரிங்களா? பட் இது ஒரு குடும்பமாக நம்ம ஒன்றா ஒரு இடத்துல சேர்ந்துருக்கிறப்போ ஒரு செலிப்ரேஷன் இருக்கும்போது அந்த ஸ்டாமிங் ஸ்டேஜில் இருந்தோம். அப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, நிறைய பேர் வரல ஃபங்க்ஷனுக்கு, நான் கூப்பிட முடியல, அது இது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாறி நம்ம இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு எனக்கு தெரில. நாமிங்கில் இருக்குமா இல்லை பர்ஃபார்மிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் 4.1ன்னு சொல்லும்போது எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. நம்மளை விட ஒரு கடை மட்டும்தான் இன்னும் அதிகபட்ச நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ். டெய்லியும் நம்மளோட ரிவ்யூ ஃபீட்பேக் நோட்டில் மட்டும் எங்களுக்கு மினிமம் 500 ஃபீட்பேக் டெய்லியும் வரும் சார், எல்லா ஃப்ளோரும் சேர்த்து. ஸோ கொஞ்சம் செலவு ஃபீட்பேக் நோட்டுக்கு தான் செலவு ஜாஸ்தி ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த அளவு பெர்ஃபார்மிங் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கு எல்லாமே சகோதரர்களாக இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த புரிதல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. ஸோ அடுத்து ஒரு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்க. ஸோ கூல் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த நாள். அதனால் அடுத்த வந்து ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ட்ரீமர்ஸ். செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். சின்ன மயில சிரிச்சுக்கின அண்ணன் பக்கம் ஒரிச்சுக்கின, யார பார்த்து மறைச்சுக்கின, இங்க வந்து ஒளிஞ்சுக்கின. சின்ன மயில சிரிச்சுக்கின அண்ணன் பக்கம் ஒரிச்சுக்கின, யார பார்த்து மறைச்சுக்கின, இங்க வந்து ஒளிஞ்சுக்கின. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். நீயும் அவனும் ஃப்ரெண்டும்ப, ரோட்டுல பார்த்தாக்கா டைம் இல்லம்ப, மிஸ் யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல, கேட்ட ஆஃப் லேட் இதுதான் ட்ரெண்டும்ப. பாதி வாழ்க்கை போனுக்குள்ள, மீதி வாழ்க்கை லோனுக்குள்ள, நீ போடுற சீனு ஓவரால்ல, நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல. நம்மைல இஎம்ஐல, நம்மைல இஎம்ஐல. கார் இஎம்ஐ, போன் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, சட்டி கூட எழுதல. ஆனா ஒண்ணுடா, வேலைன்னா கண்ணுடா, சுத்தி 100 பொண்ணுடா, மாமா மேல கண்ணுடா. நம்மைல சிரிச்சுக்கின அண்ணன் பக்கம் ஒரிச்சுக்கின, யார பார்த்து மறைச்சுக்கின, இங்க வந்து ஒளிஞ்சுக்கின. இன்னமையில சிரிச்சுக்கின அண்ணன் பக்கம் ஒரிச்சுக்கின, யார பார்த்து மறைச்சுக்கின, இங்க வந்து ஒளிஞ்சுக்கின.
பாரத்தப்பட்ட கிழிய போது. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. கண்ணா கீழே கீழே விழுந்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே, பரவாயில்லையா? இவங்க ஆனதில் நம்மளுக்கு கால் வலிக்குது. ஆனால் அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை பிரித்து வச்சு நான் என்ன சொன்னேன், இங்கே உட்காந்து தனியாக ஆடலான்னு சொன்னா இல்லையா? நீங்கள் ஆடலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் பண்ண முடியாது. ரைட், நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? மகிழ்ச்சி. ஓகே, ஸோ இப்போது கலை நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வந்துருச்சு. நம்ம கூட சில வெண்டர்ஸ் இருக்காங்க, நம்மளோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயங்களில் ஆக்டிவிட்டீஸில் நம்ம கூட கொலாபரேட் பண்ணுறாங்க. அவங்களை கௌரவிக்க வேண்டிய நேரம் இது. ஸோ ட்ரீமர்ஸ் நல்லா ஆனாங்களே, அவர் பண்ண நம்ம சதீஷ் அவங்க ஓனரை எல்லாம் ஒரு நிமிஷம் வந்தீங்கன்னா அப்படியே ஷால் சார் இவங்களை கௌரவிச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாங்க சார். கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடலாங்க சார். வாங்க. எஸ் சார். பிரதீப். அடுத்து அவரை தொடர்ந்து ரஃபீக். லாஸ்ட் 2 ப்ரோக்ராம் டேலண்ட் ஷோ 2020 2022 அப்புறம் உமன்ஸ் அவார்ட்ஸும் பண்ணோம். தேங்க்ஸ் ரஃபீக். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இல்லை நம்ம சுப்பிரமணி ப்ளீஸ் வாங்க வாங்க. ஸோ ஷூட்டிங்கில் யார் ஃபர்ஸ்ட் வாங்கினது? ஸோ தேர்ட்லேருந்து போவோமா? ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங் கூப்பிட்டுட்டேன், அதனால் வர வழி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஷூட்டிங்கில் யாரும் கெஸ் இருக்கா? சுபாஷ் வாங்க. சுபாஷ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து டிவி. ஓகே, அடுத்து செகண்ட் தோத்தி செக்ஷன். கெஸ் பண்ண முடியுமா? யாரு? ஆர் ரவிச்சந்திரன். வெரி குட். வாங்க ரவிச்சந்திரன் வாங்க. எங்க இருக்கீங்க? ஓடி வாங்க சீக்கிரம். வெரி குட். ஸோ அடுத்து அவரை தொடர்ந்து ஹோம் ஃபர்னிஷிங் செக்ஷன். யார் ஹோம் ஃபர்னிஷிங்ல? அடுத்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். பேஸ்மெண்ட்டுக்கு அடுத்து கிரவுண்ட் தானே இருக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மேனேஜர்ஸ் மேலே வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தேர்ட் பிரைஸ்ல இருந்து செக்ஷன் எஸ் சரவணகுமார். இங்க இருக்காரா சரவணகுமார்? வாங்க. வேகமா வாங்க. நெக்ஸ்ட் சாரீஸ். ஏ ரம்யா செகண்ட் பிரைஸ். ரம்யா இருக்காங்களா? ரம்யா
நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? வாமா 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 சீக்கிரமா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு? எம் மகேஸ்வரி. மகேஸ்வரி நாம் செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாது. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 4 இது கொடுத்துருக்கோம். ஏன்னா செக்ஷன் கொஞ்சம் பெருசு. மேனேஜர் எல்லாம் மேலே வாங்க. வாங்க சுதர்ஷன், யார் வின்னர் ஃபேஷன் ஜுவல்லரியில? மரியா அருள் ராணி. வாங்க வாங்க. ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் திமகத்தே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை சுடி மெட்டீரியல். அடுத்து வந்து சுடி மெட்டீரியல் எம் கலாவதி. வள்ளி கொண்டு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கு நீ அடித்த உயர்வை முகம் பாதை பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல. செகண்ட் பிரைஸ் டிசைனர் சாரீஸ் நந்தகுமார். வாங்க சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க. சில்க் செக்ஷன் ஏ மணிகண்டன் வாப்பா, வேகமா வாங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்கே செகண்ட் ஃப்ளோர் மேனேஜர்ஸ் மேல வாங்க ப்ளீஸ். செகண்ட் ஃப்ளோர் மேனேஜர்ஸ் மேல வாங்க. செகண்ட் ஃப்ளோர் மேனேஜர்ஸ் அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேஆர்எம். KRM செகண்ட் பிரைஸ். எஸ் ஈஸ்புதீன். பாப்பா வேகமா வா ஈஸ்புதீன் வாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் LRM செக்ஷன் ஆர் மகாலட்சுமி. இருக்கீங்களா? அன்னை தங்கை மனைவி என்று நீ அடித்த உயர்வை முந்தன் பாதை பற்றும் அந்த தீயை. ஒரு நிமிஷம். ஆமா மகேஸ்வரி, நீ ஒண்ணே ஒரு நிமிஷம். இது வாங்கிட்டு அப்படியே போட முடியாது. கரெக்டா சொல்லு. செப்டம்பர் 5th வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா இல்ல ரிபப்ளிக் டேவா? அது ரெண்டும் இல்ல, அது என் பர்த்டே. நீ விழுந்துடாத அந்த பக்கம். அடுத்து இந்த அம்மா தான் டே கரெக்டா சொன்னவங்க. தேர்ட் பிரைஸ் சார் மேனேஜர் வாங்க. தேர்ட் ஃப்ளோர் மேனேஜர்ஸ் வாங்க ப்ளீஸ். எத்னிக் வேர் ஸ்டீஃபன். பாப்பா ஓடியா. ஜென்ஸ் ரெடிமேட் செகண்ட் பிரைஸ் ஆனந்தகுமார் வாங்க. ஆனந்தகுமார் வாங்க. சூப்பர், வாங்க வேகமா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜென்ஸ் ரெடிமேட் செபஸ்டின் விக்கி. வேகமா வா. அடுத்து வந்து ஃபோர்த் ஃப்ளோர் மேனேஜர் மேல வாங்க. அப்படியே பிரைஸ் ஏ நாகஜோதி. வாங்கம்மா வேகமா வாங்க. அப்படியே செகண்ட் பிரைஸ் எஸ் துர்கா. அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபோர்த் ஃப்ளோர் முகமது இம்தியாஸ். இவரை பற்றி சொல்லணும்னா, நான் இன்டர்வியூ எடுக்கும்போதே இவரை யோசிச்சு தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதுக்கே கொஞ்சம் இதாக பேசுவாங்க. ஸோ பேச போகும்போது கஸ்டமர்கிட்ட எப்படி நான் பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே ரொம்ப தயங்கினேன்.
ஸோ இருந்தாலும் பரவாயில்ல எடுப்போம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். பட் இவரே நம்பர் 1 வந்திருக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்து. அடுத்த சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தொடர்ந்து வாங்க வாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு கற்பகம் மேடம். மேடம் வாங்க, கற்பகம் மேடம் வாங்க. தேங்க்யூ சார். தொடர்ந்து எங்கள் சப்போர்ட் கொடுங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, அடுத்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி. இனிய காலை வணக்கம். நாங்கள் வரும்போது 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக தான் வந்தேன். உங்கள் எல்லாரையும் பார்த்த பிறகு உங்கள்கிட்ட இருந்து உற்சாகம் எனக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஜிஎம் சார் சொன்னாங்க, சார் மனசில் ஏதோ யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசி நேரம் இல்லாத காரணத்தினால நான் இமிடியேட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த கடை வந்து இன்னைக்கு 6வது வருஷ துவக்க விழா. யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கடைக்கு வந்து 16வது வருட துவக்க விழான்னு போட்டிருக்கணும். ஏன்னா போட முடியல. அதுக்கு என்ன காரணங்கிறத மட்டும் உங்களுக்கு ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுறேன். அது அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். கீழே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. மதுரை கடை துறக்க முன்னாடியே பிளான் பண்ணி பணம் கொடுத்து எல்லாமே ஏற்பாடு பண்ண கடை வந்து திருச்சி கடை. பொறுமை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமாக கூட எல்லோரும் எடுத்துக்கலாம். இந்த இடத்த கையில் எடுத்து இதில் ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்கி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, டெல்லி, ரோமு, பிளான் அப்ரூவலுக்கு நான் சொல்கிறது, டெல்லியிலேருந்து ரோம் வரைக்கும் போய், ரோம் எதுக்குன்னா நிறைய பேருக்கு யோசிக்க முடியாது. அதில் ரோமில் போய், போப்கிட்ட போய், டெல்லி ஆர்கியாலஜி போய், சென்ட்ரல் மினிஸ்டரை பார்த்து, யார் யாரை உலகத்தில் பூரா பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்து கட்டின கடை இது. அதனால் எனக்கு ரொம்ப ப்ரீசியஸான கடையை வந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்னா என்ன நினைப்போம் அப்படின்னா, இது என்ன வளவளன்னு 5 வருஷம் 10 வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்கு, விட்டுட்டு ஓடிடுவோம், அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். ஆனால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது என்றைக்குமே. இது எனக்குன்னு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இந்த இடத்துல பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டுறதுக்கு வந்து 10 வருஷம் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறோம். 10 வருஷம் ஃபைட் பண்ணி பிளான் அப்ரூவல் வாங்கி இந்த கடையை வந்து கட்டியிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த பொறுமை. இன்றைக்கி இவ்வளோ சேல்ஸ்மேனு, சூப்பர்வைசரு, பர்ச்சேஸ் மேனேஜர் அவ்வளோ பேரும் உட்காந்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணும்னா ஒரு 2-3 அட்வைஸ் வேணால் சின்ன அட்வைஸ் பண்ணலாம். அதில் முக்கியமானது வந்து பொறுமை. ஒரு சேல்ஸ்மேனில் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாமே தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கீங்க. இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன வார்த்தையில் சொல்லணும்னா, நீங்கள் திருப்தியாக கஸ்டமரை அனுப்புறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை வந்து பொறுமை. உங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை வந்து நிர்வாகம் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கும். அடுத்த விஷயம் வந்து சார் கேட்டாங்க, 4 கடை பார்க்குறீங்க, 5 கடை பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த கடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் வந்து அது வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் நல்லா ரொம்ப பேசக்கூடாதுங்கிறதுனால ஸ்ரீவில்லிபுத்தூர் கடை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன் அப்படின்னு யோசிச்சு ஒரு கேள்வி வந்து உங்கள் எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு சில ஆளுக்காவது வந்திருக்கலாம்.
என்னடா இவர் வந்து 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கடை வச்சுருக்காரு, 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கடை வச்சுருக்காரு, ஸ்ரீவில்லிபுத்தூர் கடை பிடிக்குங்கிறாரு. ஏன்னா அந்த கடை ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டேஜுடைய கரெக்டாக அந்த கடையுடைய சைஸ் வந்து 350 ஸ்கொயர் ஃபீட். நான் ஆரம்பிக்கும் போது நான் போய் தொழில் படித்த கடை வந்து 350 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஸ்டேஜ் சைஸ் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் தான் உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய கரெக்டாக சொல்லணும்னா 9th 10th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சேல்ஸ்மேனாக ட்ரைனிங் எடுத்தது வந்து அங்கே தான். ஒரு மீட்டர் ஸ்கேலும் கத்திரியும் வச்சுக்கிட்டு காடா, மல், பின்னி, கோட்டிங்கு, பட்டாப்பட்டி. இன்றைக்கி பாதி பேருக்கு தெரியாது நான் சொல்கிறதெல்லாம். இப்போ உள்ள சேல்ஸ்மேனுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் துணி இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி வியாபாரம் பண்ண பீரியட் அது. சேலைனா என்ன சேலை விற்கும்னா மெயினாக விற்கிற சேலையே வந்து ரேயன் சேலை தான் விற்கும் அந்த நேரம். இப்போ என் வயசை கண்டுபிடிச்சிருப்பீங்க சரியா? தலவாரத்தில் தயார் பண்ணுற ரேயன் சேலை தான் விற்கும். 25 ரூபா, 27 ரூபா, 23 ரூபா ஒரு சேலையோட ரேட் அந்த நேரம். அப்படித்தான் அந்த மாதிரி கடையில் தான் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நானும் அண்ணனும் எல்லாருமே உள்ளே உட்காந்து இந்த தொழில்னால் என்ன அப்படின்னு உள்ளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ளே போகும்போது அப்போ தான் எங்கள் எல்லாருக்கும் தோணுச்சு இதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு வரணும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு விஷன், ஒரு கனவு எல்லாருக்கும் லைஃப்பில் இருக்கணும். எனக்கு ஒன்று இருந்தது, உங்களுக்கு ஒன்று இருக்கணும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒன்று இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம லைஃப்பை வந்து அந்த கனவை நோக்கி நம்ம வந்து கொண்டு செலுத்த முடியும். ஒருத்தர் முழுசாக வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் என்ன? ரொம்ப பெரிய ஸ்டேஜ் டாட்டா பில்லாகன்னு யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிற ஒரு சூப்பர்வைசருக்கு ஆசைப்படலாம், சூப்பர்வைசர் ஃப்ளோர் மேனேஜருக்கு ஆசைப்படலாம், ஃப்ளோர் மேனேஜர் பர்ச்சேஸ் மேனேஜருக்கு ஆசைப்படலாம், பர்ச்சேஸ் மேனேஜர் ஹெச்ஆருக்கு ஆசைப்படலாம். அந்த ஸ்டேஜை அடைஞ்ச உடனே அதோடு தங்கி நின்றக்கூடாது. விஷன்கிறது அதுதான். சேல்ஸ்மேன்லேருந்து நீ பர்ச்சேஸ் மேனேஜர் வரைக்கும் வரணும் அப்படின்னா 3-4 ஸ்டேஜ் தாண்டணும். ஒரு ஸ்டேஜ் தாண்டின உடனே நான் நினச்சது நடந்துருச்சு, இதோடு நின்றுவோம் அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் அந்த ஏஜில் எங்களுக்கு வந்து தோணுது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே ஒரு பெரிய கடை கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு பாதி சைஸ் இருந்தால் போதும். நாங்கள் ஆசைப்பட்டது வந்து ஒரு 2-3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய கடையாக கட்டணும். அவ்வளோதான். நான் படிக்கிற வயசில் 8th 9th 10th படிக்கும்போது என்னுடைய விஷயம் அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் இருந்தது. ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கடை கட்டினா போதும், ஒரு பெரிய கடையாக அந்த ஊரில் நம்ம நம்பர் 1 வரணும். ஏன்னா எனக்கு முன்னாடி அந்த ஊரில் பெரிய ஜாமான்லாம் இருந்தாங்க, பெரிய கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நான் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. உடனே அவங்களுக்கு ஈக்குவலாக கட்டினோம், கடையை திறந்தோம், ஆரம்பித்தோம். உடனே விஷயம் உடனே மாறணும் கண்டிப்பாக எல்லாருக்கும். உடனே அதை விட பக்கத்தில் எந்த ஊரில் பெரிய கடை போடலாம், சரி திருநெல்வேலியில் போய் போடுவோம். திருநெல்வேலியில் யார் இருக்கா? தமிழ்நாட்டிலே பெரிய ஆள் ஒரு ஆள் உட்காந்துருந்தார். ஆமாம், சரி அவர் கூட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் போய் ஒரு பெரிய கடை போட்டோம். 86 போட்டு, ஏன்னா நான் 85 காலேஜிலேருந்து வர்றேன். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரை நான் பார்க்கணும், 86 பிரதர்ஸ் போய் அங்கே போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி 5 வருஷம் காத்திருந்து 86 கொண்டு போய் போட்டுறோம். திருநெல்வேலியில் போட்ட உடனே ஒரு 5 இயர்ஸ்லேயே அங்கே வந்து ஒரு பெரிய லெவலில் நாங்களும் வந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்துட்டோன்னு ரொம்ப ஒரே வாரத்தில் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து என்னென்ன கஷ்டப்படணும், எவ்வளோ கஷ்டப்படணும். ஏன்னா அங்கே இருந்தவர் வந்து பெரிய ஜாம்பவான், நானே சொல்கிறேன் பெரிய ஜாம்பவான் அவர். அவருக்கு நீங்கள் 100 மார்க் போட்டிங்கன்னா எனக்கு 2 மார்க் 3 மார்க் போடலாம் ஸ்டார்டிங்கில். அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் உள்ளே போகிறேன். அவருடைய எந்த பலத்துக்கு முன்னாடியும் நான் நிற்க முடியாது. அந்த ரேஞ்சில் தான் உள்ளே போகிறேன். எங்கிட்ட இருக்கிறது என்ன, ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், என்னன்னாலும் செய்ய முடியும், எவ்வளோ நாளும் உழைக்க ரெடியாக இருக்கும். இது ஒன்று தான் எங்கிட்ட முதலீடு, பெரிய முதலீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு தான் உள்ளே போகிறோம். உள்ளே போய் வந்து எங்கள் விஷயம் என்னவோ அதை முடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். சரி, சவுத்தில் ஒரு பெரிய காம்படிட்டர்கிட்ட நின்றுட்டோம். அடுத்து என்ன, அடுத்த விஷனுக்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது. அதுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் திருப்பி இந்த இடத்துக்கே வர்றேன். விஷன் வந்து எந்த இடத்துலையும் முடிஞ்சிடவே கூடாது. முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அவ்வளோதான், பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருந்துடலாம். விஷன் வந்து முடியக்கூடாது. சரி, திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய ஆளுக்கிட்ட நாங்கள் நின்றுட்டோம், அவருக்கு ஈக்குவலாக வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து இந்தியாவிலே பெரிய மார்க்கெட்டு சென்னை. டெக்ஸ்டைல் ரீட்டைலில் நம்பர் 1 வந்து டி நகர். டி நகரில் போய் நம்ம பெரிய ஆளாகணும். இப்போயும் அதே கண்டிஷன் தான்.
இப்போயும் அதே கண்டிஷன் தான். நான் திருநெல்வேலி ஜெயிச்ச உடனே நான் பெரிய ஆள் கிடையாது. டீனரில் உள்ள ஆளுங்க கூட கம்பேர் பண்ணால் அதே தான். அவர் 100 வச்சுருக்காருன்னா என்கிட்ட 3 தான் இருக்கும். சரி பரவாயில்ல, அவரையும் பார்ப்போம். அங்கேயும் போனோம். நல்லி, குமரன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். யார் யார் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஜாமான் இருந்தாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி போவோம், அவங்க கூடயும் ஜெயிக்கலாம். அங்கே ஒரு 7-8 வருஷம் கஷ்டப்பட்டு அங்கேயும் நம்பர் 1 வந்தோம். இப்போ நான் சொல்லிட்டு வர எல்லா ஊர்லேயுமே சேல்ஸ் வைஸ் வந்து நம்ம தான் நம்பர் 1. அதில் வந்து இன்றைக்கி வரைக்கும் என்றைக்கு உள்ளே போனோமோ அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா போனோடனே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதோடு முடிஞ்சிடாது. எப்படி நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ அதை தக்க வைக்கிறது அதை விட பெரிய விஷயம். தக்க வச்சு கொண்டு வரணும். 86 திருநெல்வேலியில் உள்ளே போகிறோம், நம்பர் 1 ஆகிறோம். இன்றைக்கி 2022 நம்பர் 1 அந்த ஷோரூம் தான், போத்தீஸ் தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி சென்னையிலையும் நம்பர் 1 போத்தீஸ் தான். அதுக்கு அடுத்து தான் மற்றவங்க வருவாங்க. டர்ன் ஓவர்லேயும் சரி, சர்வீஸ்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி. வெரைட்டிஸ், டர்ன் ஓவர், சர்வீஸ், இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த போத்தீஸ் வந்து நிற்கும். இதுக்கு காரணம் வந்து அந்த விஷன். அதனால் நம்ம ஊழியர்கள் எல்லோரும் இதுதான் நம்முடைய ஸ்டேஜ் அப்படின்னு சோர்ந்துட வேண்டாம். எல்லாருமே இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரலாம், உங்களால் வர முடியும். அதே மாதிரி ஜிஎம் சொன்னாங்க, நம்ம அன்சாரி பாய் சொன்னார் டார்கெட்னு. அதெல்லாம் டார்கெட்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். இவங்க இப்படி தான் சொல்லி பயன்படுத்துவாங்க. இவ்வளோ டார்கெட் எடுக்கணும், மேனேஜருக்கெல்லாம் இதான் வேலை. சரியா? சேல்ஸ்மேன்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். ஜிஎம் மேனேஜர்லாம் இதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு டார்கெட்னு. ஆக்சுவலாக டார்கெட்டுங்கிறதே கிடையாது. நம்ம குரூப்பில் எந்த கடையிலுமே டார்கெட்டே கிடையாது. இல்லை ஒன்றும் இல்லை, அவர் பேசாதீங்கன்னு சொல்ல வந்துட்டார். நாங்கள் டார்கெட்னு உயிரை வாங்கிட்டு இருக்கோம், நீங்கள் வாட்டுக்கு டார்கெட்டே கிடையாதுங்கிறீங்க. அதே தான். அதாவது டார்கெட் அப்படின்னு அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப அது வந்து வேற ஒரு விஷயம் மாதிரி. நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து டார்கெட் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா டார்கெட் கொடுத்தா உங்களை வந்து ஒரு எல்லையோடு நிப்பாட்டிடுறோம். என்னுடைய கான்செப்டே அதுதான். இப்போ சார் வந்து இந்த வருஷம் 20% டார்கெட் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன், இல்லை 25% கொடுத்துருப்பாரு. நான் தான் கேட்கல அவர்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு. 20-25% டார்கெட் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. என்னைய கேட்டால் அது ரொம்ப கம்மி. என்னடா டார்கெட்டே இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்த டார்கெட் கம்மிங்காரனே வேறு மாதிரி திங்க் பண்ணிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கம்மி. அதுக்கு வந்து 2 ரீசன். ஒன்று, ரொம்ப குவாலிட்டியான எஃபிஷியன்சியான சேல்ஸ்மேன்ஸ் எல்லாருமே இருக்கீங்க, அதனால் அந்த டார்கெட் ரொம்ப கம்மி. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ 2 வருஷம் கொரோனானால எந்த ஒரு தொழிலுமே ஒரு அப்வேர்டுங்கிறதே இல்லாமல் ஒன்று டவுன் ஆகிருக்கும், இல்லாட்டி அதே ஸ்டேஜில் இருக்கும். அப்படி தான் எல்லா கதையும் போயிருக்கு, நம்ம கதையும் அப்படி தான் போயிருக்குது. ஸோ இந்த வருஷம்தான் பழையபடி நார்மலுக்கு வர போகிறோம். நார்மலுக்கு 2 வருஷம் கழித்து நீங்கள் 3ஆவது வருஷம் வர்றீங்கன்னா வருஷத்துக்கு 15% நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் கூட இந்த வட்டம் நீங்கள் ஈஸியாக 35% கூட்டலாம். அதனால் இவங்க கொடுத்துருக்க டார்கெட்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் சின்சியராக ரொம்ப தெளிவாக வேலை பார்த்தீங்கன்னா, மனசார கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த டார்கெட்டு 20னா உங்களால் 40 வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போகணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். இன்னும் பேச பயமா இருக்கு சார். நின்று போன இடத்துல இருந்த வைப்ரேஷன் கூட இன்னும் முடியல சார். நானாச்சும் 25ன்ற அளவுக்கு தான் சொன்னேன். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நன்றியுரை. நன்றியை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பாட்டு வேணால் போல, அந்த நன்றி சொல்ல உனக்கு அப்படின்னு பாட்டு போட்டு ஒரே பாட்டில் எல்லாருக்கும் சொல்லிடலாம் நன்றின்னு நினைக்கிறேன். பட் சார், இப்போ நம்மக்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் வலுவான ஒரு இது பாரம்னு சொல்ல முடியாது, சுகமான சுமைன்னு சொல்ல முடியாது, அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்திருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ 6 வருஷம் தான் நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு 16 வயசு அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ
அதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த 10 வருஷ பொறுமைக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்கு. சரியா? தவம் இருந்து பெத்த குழந்தை இந்த திருச்சி. ஸோ கவனமா பார்த்துக்கோங்க, உங்க கையில கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்துப்போமா? கண்டிப்பா பார்த்துப்போமா? இது 10வது சத்தம். பார்த்துப்போமா? கண்டிப்பா அதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய பொறுமை தேவை. அந்த இலக்கு அடைகிற வரைக்கும் சார் நீங்களும் கொஞ்சம் பொறுமை எங்களுக்காக காக்கணும். நாங்கள் கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுவோம் உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. எல்லா இடத்துலையும் நம்பர் 1 இருக்கும், இங்கேயும் நம்பர் 1 வர்றதுக்கு உண்டான அனைத்து முயற்சியிலையும் தான் நம்ம முழுவதுமாக ஈடுபட்டிருக்கோம். பொறுமையோட செயல்படுவோம். அப்புறம் சார் சொன்ன அந்த விஷன், சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறணும் நம்ம. சரியா? வானத்தில் ஏறாம விட மாட்டோம். அந்த விஷனை என்னைக்கும் நம்ம விட மாட்டோம். இந்த வருஷத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு போறதுக்கு எங்களால் நான் அத்தனை முயற்சியுமே பண்ணுவோன்னு சாருக்கு உங்க அனைத்து ஊழியர்களின் சார்பாக நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிடலாமா சார்? ப்ராமிஸ் சார், we are there. கண்டிப்பா சார். சந்தர் சார். எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். தொந்தரவுக்கு இடையூறுக்கு மன்னிக்கவும். எம்டி சார் சொன்ன மாதிரி 16 வருடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 16 என்றும் இளமை. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இளமை, மார்க்கண்டேயர்கள். அதனால உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது, வெற்றி தான். 16ங்கிற இளமை வந்து எவ்வளவு துடிப்போட இருக்குங்கிறத இங்கே நான் பார்க்குறேன். இது என்னைக்கு நீடித்து நிலைத்து இருக்கணும்னு உச்சி பிள்ளையாரை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி சார். ஆனா எங்க இதுல வந்து மார்க்கண்டேயர் என்றும் 16, நீங்களும் ரமேஷ் சார் தான் சார். சார் ஸோ அவங்க ரமேஷரோட நெருங்கிய நண்பர், நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் கைட் பண்ணவர். எனக்கு வந்து என்ன ஒரு சந்தேகம்னாலும் எனக்கு முதல்ல வந்து என்ன சொல்றது, ஒரு குருவா இருந்து செயல்படுறது நம்ம முருகேஷ் சார் கரெக்டாக சொல்லிடுவாங்க. நான் பயப்படவே வேண்டாம், இதுனா அப்படியே இப்படி போங்க முடிஞ்சிடும் அப்படின்றவாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா விதத்துலையும் கைட் பண்ணுறது வந்து நம்ம சந்தர் சார் தான். ரொம்ப நன்றி சார் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நாங்கெல்லாம் செயல் புயல் வீரர்கள்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அப்படிதானே நாம எல்லாம் சிங்கப்பெண்ணையும் வீரர்களும் நிறைந்த ஒரு இடம் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொறுமையா இவ்வளவு நேரம் இருந்து எல்லாத்தையும் ரசிச்சு இந்த ஈடுபாட்டோட இந்த கலந்துகிட்ட இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பர்ச்சேஸ் மேனேஜர் ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லாமே எடுத்து பண்ணாங்க. லஞ்ச் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கீப்பர்ஸ் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் கூப்பன் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த வரிசைப்படி வந்தீங்கன்னா கடகடன் முடிச்சிடலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு இது முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்டா டான்ஸ் கண்ணை மூடுங்க, கனவுல வேணா ஆடுறேன் நான். எப்பா அவர் 16ன்னு சொன்னது கடைக்கு உங்க எல்லாருக்கும் சேர்த்து பொதுவா, எனக்கு இல்ல. ரொம்ப நன்றி. உங்க பொறுமைக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம போய் மறுபடியும் நம்ம கஸ்டமர் சேவையை தொடர்ந்து செய்வோம். தேங்க்யூ.